கைஸ், திருப்பூரில் இருக்கிற திருமுருகப்பூண்டிங்கிற ஒரு டெம்பிளுக்கும் மருதமலைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? அட உண்மையாலுமேங்க, என்ன கனெக்ஷன் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். அண்டு நம்ம வீடியோ போட்டுட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேசலாம். கோயம்புத்தூர் இருக்கிற மருதமலை. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. ஸோ நம்ம வந்துட்டு பைக்கில் தான் போயிருந்தோம். ஸோ இதுக்கு வந்துட்டு எல்லா பஸ் ஃபெசிலிட்டியும் அவைலபிள் இருக்குது. வீடியோ நேரில் பேசலை, ஏன்னா வந்துட்டு அங்கே இருக்கிறவங்களே எனக்கு குறுகுறுன்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன். ஸோ அண்ட் இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் வாகன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த vlog-ஐ பற்றி வந்துட்டு உங்களோட குறை நிறை என்னவா இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணலாம். நீங்கள் சொல்கிற குறையை வந்துட்டு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்துட்டு அந்த இது இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவேன். அண்ட் அது இல்லாமல் வந்துட்டு மருதமலையை பற்றி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நிறைய வீடியோ போட்டுட்டாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு எப்படி ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இல்லை வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி வந்துட்டு கொண்டு போகலாம், ஸோ கொஞ்சம் எங்கேஜிங்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்துட்டு இந்த மருதமலையோட இந்த ஹிஸ்ட்ரியை வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு சொன்னால் ஒரு மேலோட்டமாக சொன்னால் வந்துட்டு எப்போ உருவாச்சு, எப்படி யாருனால உருவாச்சு, இது எந்த பீரியட்ல உருவாச்சு அப்படின்னு சொன்ன வந்துட்டு ஒரு பேஸ் சொல்கிறேன். அண்ட் பார்க்குற எல்லா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு ஸ்டெப்ஸில் தான் போகிறோம். ஸ்டெப்ஸில் போய் அது இன்னும் கோவிலுக்குள்ளே போய் தரிசனம் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பஸ்ஸில் வர மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம கோவிலுக்குள்ளே வந்துட்டு ஸ்டெப்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு இன்ஃபர்மேட்டிவாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குன்னு வந்துட்டு கீழேருந்து என்ன ஆரம்பிச்சிட்டோம். வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. பட் நான் ChatGPT பார்த்தீங்கன்னா வந்து நியர் டு 1054 or சம்திங் வந்துட்டு எபோவ் 1000 தான் வந்துட்டு ஸ்டெப்ஸ் காட்டுச்சு. பட் ஆனால் அது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஸ்டெப்ஸ் வழியாக ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் நோட் பண்ணேன். என்னன்னா வந்துட்டு அங்கே நிறைய பேர் வந்துட்டு கல் வச்சு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இருக்கிறவங்க கிட்ட கேட்டப்போ வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு வேண்டுதல். சப்போஸ் வந்துட்டு நம்ம அந்த கல் அடுக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது வந்துட்டு அந்த வீடு கட்டுறத நிறைவேச்சுன்னா நம்ம என்ன வேண்டி இருக்கிறோமோ, இப்போ நம்ம அந்த கல் கட்டும்போது என்ன வேண்டுமோ, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அடுத்த பாலாபிஷேகம் பண்றோம் அப்படின்னு சொல்லி என்ன வேண்டுமோ, சப்போஸ் நம்ம அதை வீடு கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு அடுத்த டைம் நிறைவேற்றணும். அதுதான் வந்துட்டு இந்த கல் அடுக்கிற நிறைய பேர் வந்துட்டு கல் அடுக்கி இருந்தாங்க. ஸோ நம்மளும் ஒரு கல் அடுக்கி வச்சிருந்தோம். இந்த ஸ்டெப்ஸோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 508 கிட்ட வருது. ஸோ அது இல்லாமல் வந்துட்டு இந்த சாமியை பார்க்குறதுக்கு வந்துட்டு இனி ஒரு 100 ஸ்டெப்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ அதையும் நான் வந்துட்டு டோட்டலாக கவுண்ட் பண்ணிட்டு வந்துட்டு சொல்கிறேன். நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளைமேட் வந்துட்டு சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு ஊட்டி ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு அவ்வளோ ஒரு ரெயின் டைம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு பியூர் வைப்னு கூட சொல்லலாம், ஒரு பாசிட்டிவ் வைப்னு சொல்லலாம். அண்ட் உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் சொன்னல இந்த ஸ்டெப்ஸையும் வந்துட்டு கவுண்ட் பண்ணி தான் வந்துட்டு ஒரு டோட்டல் ஸ்டெப்ஸ் வருது. அதை நான் என்னென்னு வந்துட்டு அடுத்த இதில் வந்து லாஸ்ட்டோட ஸ்டெப்ஸை வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதையும் காட்டுறேன் நான் எவ்வளோ ஸ்டெப்ஸ்னு வேணும். அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது கொஞ்சம் பூ அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே போன உடனே வந்துட்டு நிறைய கோழிகளை பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு முருகரோட வாகனம் அப்படின்னு சொல்லி நிறைய கோழிகள் அந்த மாதிரிலாம் வளர்த்திருந்தாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பியூர் வைபாகவே இருந்துச்சு. டோட்டல் ஸ்டெப்ஸ் எவ்வளோன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு 608 இருக்குது. ஸோ நீங்களும் பார்க்கலாம், ஏன்னா அங்கேயும் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கிறாங்க 608 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு டோட்டல் ஸ்டெப்ஸோட கவுண்ட். ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் உள்ளே போனோடனே லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு விநாயகரோட இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 தலை விநாயகர் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் வந்துட்டு பார்த்ததுலேயே ஃபர்ஸ்ட் இங்கே தான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் வேறு எங்கேயாச்சும் பார்த்துருந்தீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அங்கே போய் பார்க்குறேன். உள்ளே போனோடனே வந்துட்டு ஃப்ரீ தரிசனம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெய்டு ஸ்பெஷல் தரிசனம் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் தரிசனம் 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அந்த சாட்டர்டே போனனால வந்துட்டு அவ்வளோ பெரிய க்ரௌட் இல்லை. அதனால் வந்துட்டு நம்ம ஃப்ரீ தரிசனம் அதுக்குள்ளேயே போயிட்டோம். அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 10 to 15 minutes தான் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க என்னென்னா கேமரா அந்த இதெல்லாம் வந்துட்டு உள்ளே கொண்டு போகக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு சாமியோட உள்ள எதுவுமே வந்து நம்ம வீடியோ எடுக்கவே இல்லை. நம்ம ஃபுல்லாமே வந்துட்டு கோவில் சுற்றி மட்டும்தான் வீடியோ எடுத்துருக்கிறோம். ஒரு பாசிட்டிவ் வைப்னு சொல்லலாம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு. ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு நாம் போனதுக்கும் இப்போ போனதுக்கும் ஏன்னா அவ்வளோ ஆல்டர் பண்ணியிருக்கிறோம். கோவிலை பார்க்கும்போதே வந்துட்டு ஒரு அட்ராக்டிவ் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுவும் அந்த கிளைமேட் கூட பார்க்கும்போது
பார்க்கும்போது வந்துட்டு இனியும் சூப்பராக இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாமியோட வியூ. நான் வந்துட்டு வெளியே இருந்து வந்துட்டு சாமியை ஜூம் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்துட்டு எதுவும் இல்லீகல் இல்லை, வந்துட்டு இது எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் சும்மா உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இதை வந்துட்டு ஜூம் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. இதுதான் வந்து சாமியோட அண்ட் இதுதான் வந்துட்டு கோவிலை வந்துட்டு இப்போ புதுசாக ரெனோவேஷன் பண்ணது. இதெல்லாம் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு 2 to 3 இயர்ஸில் தான் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்ல இந்த வந்துட்டு கோவிலோட கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு போகிற டைமிங் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு பின் பண்ணலாம். மோஸ்ட்டாக எல்லாரும் போயிருப்பீங்க, பட் ஆனால் வந்துட்டு தெரியாதவங்க யார் பண்ணுங்க, நான் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் வந்துட்டு கிளியர் பண்ணி. இங்கே பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. அவரோடது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உள்ளே போனால் லெஃப்ட் சைடில் வந்துட்டு இருக்கும். பட் ஆனால் நாங்கள் போகிற டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறனால வந்துட்டு எங்களை அலோவ் பண்ணலை. ஏன்னா ஒரு மருதமலையோட மோஸ்ட் ஐகானிக்னு கூட இவரை சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த டெம்பிள் உருவானதுக்கு மெயின் ரீசனை இவரும் கூட சொல்லலாம். நான் உங்களுக்கு முன்னாடியே வீடியோட முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, திருமுருகப்பூண்டி அப்படிங்கிற ஒரு டெம்பிள் வந்து திருப்பூர், அதுக்கும் நம்ம மருதமலைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா திருமுருகப்பூண்டி அப்படிங்கிற அந்த ஒரு டெம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மருதமலை வந்துட்டு 12th century தான் வந்துட்டு உருவாயிருக்கு அப்படின்னு வந்துட்டு அதில் வந்துட்டு அந்த கல்வெட்டில் இருக்குது. இந்த பாம்பாட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா வாழ்ந்த காலமும் 12th century. ஸோ இது வந்துட்டு ஒரு கனெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சாட்ஜிபியில் போட்ட பார்த்து வந்துட்டு சாட்ஜிபில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், பாம்பாட்டி சித்தரோட கனவுல வந்துட்டு முருகப்பெருமாள் பாம்பு வடிவத்தில் வந்துட்டு அருள் புரிஞ்சிருக்கிறாரு. ஸோ அதனால தான் வந்துட்டு இங்கே ஒரு கோவில் வந்திருக்கு அப்படின்னு வந்துட்டு சாட்ஜிபியில் வந்துட்டு டெஃபினிஷன் இருக்குது. நான் அந்த சாட்ஜிபிட்டியோட இதையும் வந்துட்டு உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் இது எல்லாமே வந்துட்டு ஒரு 2-3 ரீசன் இருக்குது. இதுதான் ஒரு மெயின் ரீசனாக சொல்லப்படுகிறது. அண்டு நாங்கள் போன அந்த ஒரு 11:30 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அன்னதானமும் ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கூட்டம் ரொம்ப நிறைய இருந்தனால வந்துட்டு நாங்கள் அன்னதானத்தில் வந்துட்டு சாப்பிடலை. இந்த ரெனோவேஷன் யார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழ்நாடு HR&CE டிபார்ட்மெண்ட் தான் பண்ணுறாங்க. டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 146.83 கோடியில் தான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 110 கோடி வந்துட்டு இந்த முருகர் சிலைக்கே, இந்த 184 அடி சிலைக்கே வந்துட்டு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சிலை வந்துச்சுன்னா ஒரு மோஸ்ட் ஐகானிக் ஆஃப் கோயம்புத்தூர் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஒரு மருதமலை டெம்பிள். ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக பஸ்ஸுக்கு வந்துடும். பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 10 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அது மேலேருந்து கீழே வந்து அடி வரது வரைக்கும் வந்துடும். அண்ட் ஸோ நம்ம பஸ்ஸில் வந்துட்டோம். அண்ட் பஸ்ஸில் இறங்கி நம்ம வந்துட்டு நம்மளோட வண்டி விட்ட இடத்துக்கே நம்ம திரும்பி வந்துட்டோம். இந்த வீடியோவை பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் என்ன குறை நிறைய இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த குறையை வந்துட்டு அடுத்த வீடியோவில் வராமல் நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோதான் நினைக்கிறேன். நான் வந்துட்டு எல்லா பாயிண்ட்ஸும் நான் பார்த்ததில் வந்துட்டு நிறைய பாயிண்ட்ஸ் விட்டுட்டேன். பட் ஆனால் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு போகிற டைமிங் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு பின் பண்ணலாம். தெரியாதவங்க யாராச்சும் இந்த கோவிலை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் எனக்கு நீங்கள் பின் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் வந்துட்டு கிளியர் பண்ணிடுறேன். அண்ட் சைனிங் ஆஃப் திஸ் வீடியோ.